அதிமுகவில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய டிடிவி தினகரன் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த முக்கிய நகர்வு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து வலுவான முன்னணியை உருவாக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகமாக அரசியல் கட்சிகளால் பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனின் இந்த முடிவு திருச்சி சூர்யா சம்பந்தப்பட்ட ஒரு சமீபத்திய நிகழ்வுடன் தொடர்புடைய அழுத்தங்கள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளால் எடுக்கப்பட்டதாக சில அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டிடிவி தினகரன் வியூகே சசிகலாவின் மருமகன் மற்றும் அதிமுகவின் முக்கிய அரசியல்வாதி ஆவார். அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அமமுகவை நிறுவி தனி அரசியல் பயணத்தை தொடங்கினார். முன்னதாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதிமுகவின் பொருளாளராகவும் பல ஆண்டுகள் பதவி வகித்து கட்சியின் நிதி மேலாண்மையை கவனித்து வந்தார். அமமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்ததன் முக்கிய நோக்கம் திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதும் முக்குளத்தோர் சமூகத்தின் ஆதரவு வாக்குகளை பெறுவதும் என அமமுக தலைவர் தெரிவித்துள்ளார். பொது நலனை கருத்தில் கொண்டு கடந்த கால வேறுபாடுகள் மற்றும் மோதல்களை ஒதுக்கி வைத்து இந்த முக்கிய முடிவை எடுத்ததாக டிடிவி தினகரன் தனது அறிக்கையில் தெளிவாக தெரிவித்துள்ளார். திருச்சி சூர்யா என்பது முன்னாள் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா சிவா என்று அரசியல் வட்டாரங்களால் நம்பப்படுகிறது. அவர் தினகரனுக்கு அச்சுறுத்தல் விடுத்தது குறித்த குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்று தெரிகிறது. இருப்பினும் இந்த கூட்டணி ஒரு சிக்கலான அரசியல் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இரகசிய ஒப்பந்தங்களின் விளைவாக இருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் மற்றும் பகுப்பாய்வாளர்கள் கருதுகின்றனர். பாஜக 2026 வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல்களுக்கு ஒரு வலுவான முன்னணியை உருவாக்குவதற்காக இந்த அமமுக கூட்டணியை ஒரு மூலோபாய நகர்வாகவும் வாக்கு வங்கி விரிவாக்கமாகவும் பார்க்கிறது. இந்த கூட்டணியின் மூலம் கூட்டணி அரசாங்கத்தில் பங்கேற்று அதிக இடங்களை வென்று ஆட்சியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தினகரன் தனது அறிக்கையில் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இந்த அமமுக என்டிஏ கூட்டணி தமிழக அரசியலில் புதிய திருப்பங்கள், மதிப்பெண் மாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். தினகரனின் இந்த முடிவு வெளிப்படையான ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட இலக்குகளை காட்டினாலும் அடிப்படையில் திருச்சி சூர்யா போன்ற அழுத்தங்கள் உள்ளடக்கியிருக்கலாம் என்று அரசியல் ஊகங்கள் நிலவுகின்றன. இந்த அரசியல் நகர்வு தமிழகத்தின் எதிர்கால அரசியல் நிலவரம், கட்சி சமநிலை மற்றும் தேர்தல் முடிவுகளை எவ்வாறு மாற்றியமைக்கும் என்பதை வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததன் பின்னணியில் உள்ள உண்மையான காரணங்கள், அழுத்தங்கள் மற்றும் இரகசிய ஒப்பந்தங்கள் வரும் நாட்களில் மேலும் வெளிச்சத்திற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வெற்றியை தருமா அல்லது மேலும் சிக்கல்கள், மோதல்கள் உருவாக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மொத்தத்தில் டிடிவி தினகரனின் இந்த அரசியல் முடிவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாகவும் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்வுகள் குறித்த மேலும் பல விரிவான தகவல்கள், புதிய வளர்ச்சிகள் மற்றும் அப்டேட்களுடன் அடுத்த செய்தி பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.